ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரத்தத்தின் ரத்தமே. என் தங்கச்சி தான் என்னுடைய உயிர், அவளுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு இந்த அண்ணன் என்னெல்லாம் பண்ணிருக்காரு பாருங்க. தன்னோட சிஸ்டரோட குழந்தை பர்த்டேக்கு சர்ப்ரைஸா வீட்டுக்கு வந்திருக்காரு. பின்வாசல் வழியா வந்து பர்த்டே செலிப்ரேஷன்ல கலந்துக்கிட்டதும் அவங்களோட சிஸ்டரோட ரியாக்ஷனை பாருங்க, அதான் அல்டிமேட். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு அதிர்ச்சி ஆயிட்டாங்க. உடனே தன்னுடைய அண்ணனை பார்த்து சந்தோஷத்துல அழ ஆரம்பிச்சுட்டாங்க. இது கனவா இல்ல நிஜமா அப்படின்னு சொல்லி ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அண்ட் இதுல இன்னொரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, இவங்க ரெண்டு பேருடைய பாசத்தை பார்த்துட்டு பாண்ட பார்த்துட்டு அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா அவ்வளோ அழகா சிரிக்கிறாரு, ரசிக்கிறாரு. இதை விட ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட் என்னங்க இருக்கும். தன்னோட பிரதர் வரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க, ஆனா சர்ப்ரைஸா விசிட் பண்ணிட்டாரு பாருங்க. எல்லாரும் ஃபேமிலில செம்ம ஹாப்பி. அதே மாதிரி கல்யாணம் ஆகி போகும்போது தன்னுடைய பிரதரை பார்த்து ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க. சரிப்பா நீ போ, நீ வந்து என்ன அழ வைக்காத அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு. சோ அந்த ஒரு மொமெண்ட்டையும் இந்த ஒரு மொமெண்ட்டையும் பார்க்கும்போது அதுல அவ்வளோ அன்பு தெரியுதுங்க. இவ்வளோ நாளா ஒன்னா இருந்துட்டு இப்ப என்னை விட்டு போறல அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வருத்தம் இருந்துச்சு. அண்ட் இப்போ ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பாக்குறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த பிரதர் அண்ட் சிஸ்டரோட பாண்டிங் அப்ப எப்படி இருந்ததோ இப்ப இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சுஜின் கிருஷ்ணா அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க. இதை பார்க்கும்போது உங்களுடைய சிப்லிங்ஸ் ஞாபகமும் வருதா? மறக்காம அவங்கள பத்தி ஷேர் பண்ணுங்க. இப்பவே பிஹைண்ட் வுட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.